இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல வந்துருக்க 2 அப்டேட் பத்தி தான். இந்த அப்டேட் ஏற்கனவே தெரிஞ்சவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க, தெரியாதவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த அப்டேட் எதுல வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து அப்டேட்னு இருக்கும். அதாவது ஸ்டேட்டஸ் வந்து செட் பண்றதுக்கான டாப் இருக்கும். அந்த டாப் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பென்சில் ஐகான், அதுக்கு கீழ இருக்க அந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு 4 டாப் இருக்கும். அதுல வந்து லேஅவுட்னு ஒரு டாப் இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரே ஃப்ரேம்ல மேக்ஸிமம் ஒரு 6 போட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 6 போட்டோவை நீங்க எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழ இருக்கிற இந்த டாப் வந்து ஒவ்வொண்ணா நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த பர்టిక్యులரான அந்த போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கீழ இருக்கிற அந்த காலம் மாதிரி கட்டமா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஏத்த மாதிரி அங்க வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இத சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இந்த போட்டோஸ் எல்லாம் இங்க வந்து செட் ஆயிடும். அடுத்த வாட்ஸ்அப்ல வந்து அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அவதார் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க கொடுத்துக்க ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப கொடுத்துக்க அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதை வந்து அவதாரா நம்ம கிரியேட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கலாம். அதுக்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அந்த கேமரா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய செல்ஃபி கேமரா வந்து ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கீழ இருக்கிற அந்த கேமரா ஐகானை செலக்ட் பண்ணுங்க. அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோவை நீங்க வந்து அவதார மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய போட்டோ வந்து அங்க அவதார் ஸ்டிக்கரா வந்து கிரியேட் ஆகும். அது ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களோட பாடி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது கீழ இருக்க டேப்பை வந்து நீங்க செலக்ட் பண்றது மூலமா உங்களுடைய பாடி அமைப்பை வந்து இதுல வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து அந்த ப்ளூ கலர் வந்து எனபிள் ஆகும். எனபிள் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸிங் அது வந்து மூவ் ஆகும். ஸோ அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய காஸ்டியூம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத இதுல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் உங்களுடைய முக அமைப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல தாடி மீசை இது வந்து ட்ரிம் பண்ற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மேல சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா கிரியேட் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கும். இதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அவதார் ஸ்டைல் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அதை வந்து நீங்க இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல்ல அந்த அவதார் பிக்சர் அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் போட்டோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்து டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க்கை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அவதார் ஸ்டிக்கர் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோவா அங்க வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அப்டேட் எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல வாட்ஸ்அப்ல வர ஒரு நியூ அப்டேட்டோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.